வணக்கம். தினத்தகவல் செய்திகள். ஒரு வருடமாக அலைக்கழிக்கப்படும் முதியவர் ஏமாற்றும் தாசில்தார். வருவாய்த்துறை நிர்வாகத்தால் குளறுபடியான பட்டாவை சரி செய்ய விளிம்பு நிலையில் உள்ள சீனியர் சிட்டிசன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்ததால் பரபரப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் செரப்பனஞ்சேரி கிராமத்தில் வசிக்கும் 65 வயதான சீனிவாசன் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளார். அந்த மனுவில் அரசால் வழங்கப்பட்ட இலவச தொகுப்பு வீட்டில் தான் பூர்வீகமாக குடியிருந்து வருவதாகவும், மேலும் சுப்பிரமணியனின் மனைவி பேபி பெயரில் கிராமநத்தம் பட்டா பெற ஆன்லைனில் வருவாய்த்துறை மூலம் பதிவேற்றம் செய்தபோது பட்டாதாரர் பெயர் சுப்பிரமணி, மனைவி பேபி என்பதை தவறுதலாக வேறு நபரான கிருஷ்ணவேணி என்பவரின் பெயரில் பட்டா மாறி உள்ளது தெரியவந்துள்ளது. இதனை சரி செய்ய கடந்த ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் இவர் மனு கொடுத்துள்ளார். மேலும் அவரது தாயார் கடந்த டிசம்பர் 9, 2024 அன்று இறந்துவிடவே அவருடைய இறப்பு சான்று, வாரிசு சான்று, தாய் பெயரில் உள்ள பழைய பட்டா, சிட்டா, அடங்கல் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கும் போது இணைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செரப்பனஞ்சேரி கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர் ஆகியோர் குன்றத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விசாரணை செய்து ஆர்டிஓ அலுவலகத்துக்கு தாக்கல் செய்ததின் அடிப்படையில் தாசில்தாரை தொலைபேசியில் அழைத்து நிர்வாகத்தில் ஏற்பட்ட குளறுபடியை சரி செய்து கொடுக்குமாறு உத்தரவிட்டதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து தாசில்தாரை சந்தித்து கேட்டபோது மார்ச் மாதம் சரி செய்வதாக கூறியுள்ளார். ஆனால் தற்போது வரை தொடர்ந்து அலைக்கழித்து வருவதால் மிகுந்த மனவேதனையும் மன உளைச்சலும் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறிய முதியவர், தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து முறையான விசாரணை நடத்திடவும் குன்றத்தூர் தாசில்தார் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்த சம்பவம் அலுவலக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தினத்தகவல் செய்திகளுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து மாவட்ட செய்தியாளர் சதீஷ்.